ஞானசேகரன் வந்து சம்பவம் நடந்த அடுத்த நாள் போலீஸ் கூப்பிட்டு விசாரித்ததுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திமுக வட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு, அந்த திமுக வட்ட செயலாளர் மாசுட்ட பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டு இருந்தார். செக்யூரிட்டி இன்சார்ஜிட்டையும் கூப்பிட்டு ஞானசேகரன் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய தகவலை சொன்னார். கால் டீட்டெயில்ஸ் சம்மந்தமான விஷயத்தை தனிப்படை விசாரணை நடத்திட்டு இருக்கப்போ ஏன் அண்ணாமலை அங்கே கொடுக்கல? அன்னைக்கு அங்கே கொடுத்துருக்கணும், அங்கே கொடுக்காம இப்போ எதுக்கு அதை வெளியிட்டாரு? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால என்னங்க இங்கே எந்த டீட்டெயில்ஸ் எங்கேனாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். அதனால் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள தனது நண்பர்கள், அதாவது போலீஸ் அதிகாரிகள் மூலியம் தான் இந்த சிடிஆர் எடுத்துருக்கணும், ஞானசேகரனுடைய சிடிஆரை எடுத்துருக்கணும். திமுக கூட்டணி கட்சிகளில் வந்து ஏற்கனவே விசிகா அது என்ன சொல்லுது, நாங்கள் வந்து பெரிய சங்கடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு அடிக்கடி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு வார்த்தை. இந்த நிலையில் தான் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு கேட்போம், திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் இவங்களுக்கெல்லாம் யார் சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கான அந்த குற்றவாளியான ஞானசேகரனுக்கு வந்து ஏற்கனவே தண்டனை வழங்கிட்டாங்க. அன்றைக்கி தண்டனை வழங்கப்பட்ட அன்னைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணார், அண்ணாமலை மீண்டும் சொன்னார், என்கிட்ட இந்த கால் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அன்றைக்கி ஞானசேகரன் வந்து சம்பவம் நடந்த அடுத்த நாள் போலீஸ் கூப்பிட்டு விசாரித்ததுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திமுக வட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு, அந்த திமுக வட்ட செயலாளர் மாசுட்ட பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டு இருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இன்சார்ஜிட்டையும் கூப்பிட்டு ஞானசேகரன் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய தகவலை சொன்னார். ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த கால் டீட்டெயில்ஸ் சம்மந்தமான விஷயத்தை தனிப்படை விசாரணை நடத்திட்டு இருக்கப்போ ஏன் அண்ணாமலை அங்கே கொடுக்கல? அன்றைக்கி அங்கே கொடுத்துருக்கணும், அங்கே கொடுக்காம இப்போ எதுக்கு அதை வெளியிட்டார் அப்படின்னு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்காரு. நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பேசணும். இது வந்து அண்ணாமலை வந்து தனிக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். ஒரு சிடிஆருங்கிறது வந்து சாதாரணமாக யாராலையும் வாங்க முடியாது. காரணம் என்னென்னா, போலீஸார் நினைத்தால் மட்டும்தான் அதை வாங்க முடியும், யாராக இருந்தாலும். காரணம் இன்றைக்கி வந்து டிஎஸ்பி லெவலில், எஸ்பி லெவலில் இந்த சம்மந்தப்பட்ட ஜியோவோ ஏர்டெல்லையோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸு இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலே ஒழிய தனிப்பட்ட நபர்களால் வாங்க முடியாது. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால என்னங்க இங்கே எந்த டீட்டெயில்ஸ் எங்கேனாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். அதனால் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் உள்ள தனது நண்பர்கள், அதாவது போலீஸ் அதிகாரிகள் மூலியம் தான் இந்த சிடிஆர் எடுத்துருக்கணும், ஞானசேகரனுடைய சிடிஆரை எடுத்துருக்கணும். அதனால் அவர் மேலே கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு நம்ம அன்றைக்கி ஏற்கனவே பேசியிருந்தோம். இதை தான் பேஸ் பண்ணி ஒருத்தர் இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஹைகோர்ட்டு மனு வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டமாக ஹைகோர்ட்டு விசாரித்து அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லலாம், அண்ணாமலை மீது வழக்கு போட சொல்லலாம். இது அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு பரபரப்பான டாபிக் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளில் வந்து ஏற்கனவே விசிகா அது என்ன சொல்லுது, நாங்கள் வந்து பெரிய சங்கடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு அடிக்கடி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு வார்த்தை. இந்த நிலையில் தான் வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு கேட்போம் நாங்கள் இந்த முறை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். பட் அதுக்கு பெரிய எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வச்சிங்களேன். திமுக கூட்டணியில் கடந்த முறை 2 எம்பி தொகுதிக்கு 3 அப்படின்னு 6 சீட்டு கொடுத்தாங்க விசிகாக்கு.
இந்த முறை அதான் 2026க்கும் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை தான் இருக்க வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? இப்படி இந்த நிலையில் இன்றைக்கி வந்து ஈரோட்டில் மதிமுக முதன்மை செயலாளராக இருக்கார் வைகோவுடைய மகன், திருச்சி எம்பியான துரை வைகோ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மீடியாக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் சங்கடமும் வருத்தத்தோடு தான் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எந்த கேள்விக்கு துரை வைகோ அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அதாவது 2026 எத்தனை சீட்டு கேட்பீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 12 சீட்டு அவசியம் நின்னால் தான் எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்றைக்கி கூட்டணி நிர்பந்தம்னு சில இருக்குது. பல வருத்தங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு அணி அப்படிங்கிறதுனால நாங்கள் திமுகவோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஸோ இதை தான் இப்போ எல்லாம் என்ன பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் இல்லை நீங்கள் பாருங்கள் திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிபிஎம் சண்முகம் சொன்னார், நாங்கள் வந்து அதிக சீட்டு கேட்போன்னு சொன்னார். இப்போ அடுத்தது விசிகா வந்து 50 சீட்டு கேட்குது. இப்போ பாருங்கள் துரை வைகோ சொன்னார். எல்லாத்துக்கும் பேசுவாங்க, எல்லாம் கேட்பாங்க, அதிலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அதுக்குன்னு தனித்துவம் இருக்குது, அவங்களுக்கு கொள்கை இருக்குது, அவங்க கட்சியை வளர்க்கணும், இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் எந்த அளவுக்கு திமுக வந்து அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம்னு வச்சிங்களேன், குறைந்தது 160லேருந்து 165 சீட்லேயாவது கண்டிப்பாக திமுக போட்டிகிட்டே ஆகும். அதனால் கடந்த முறை மாதிரி தான் இந்த முறையும் எல்லாருக்கும் 6 சீட்டு தான். அதில் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 6 சீட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். என்ன பட் எல்லாம் கேட்கலாம், கேட்குறதுடைய அவங்க உரிமை, புரியுதுங்களா? பட் இன்னொரு ஆப்ஷனும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் இவங்களுக்கெல்லாம் யார், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது 0. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எதிரணின்னு சொல்கிறது கொஞ்சம் பலமான அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி ஒரு தனி கூட்டணி, திமுக கூட்டணி, இதுதான் சூழ்நிலை. நீங்கள் விஜய்கிட்ட போய் 50 சீட்டு 60 சீட்டு வாங்குறது பெருசு இல்லை. ஒரு சீட்டில் கூட அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த சலசலப்பெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். டிசம்பரில் கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் இந்த சூழ்நிலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சீட்டு அதிகமாக எங்களுக்கு கேட்டிருக்கோம், எங்களுக்கு ஒதுக்குனாதான், நாங்கள் 10 சீட்டு ஒதுக்குனாதான், 15 சீட்டு ஒதுக்குனாதான்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே வந்து ஒரு செட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறுன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, வெற்றி கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வர்றப்போ பார்த்திங்கன்னா, இந்த 6 சீட்டா 10 சீட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 சீட்லேயும் நம்ம ஜெயிச்சிடலாம். அங்கே வந்து ஒரு 15 சீட்டு 20 சீட்டு கொடுப்பாங்க. அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சுங்களேன். அதனால் இந்த ஒரு குழப்பங்கள் பேச்சுகள்லாம் வந்து தான் இருக்கும், தொடர்ந்து தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். அதுதான் இன்றைய சூழ்நிலை. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.